பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தை 18. தீயோரிடம் நீங்கள் சாவது உறுதி என்று நான் சொல்ல, நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அத்தீயோர் தம் தீய வழியினின்று விலகாவிட்டால் தம் உயிரை அவர்களால் காத்து கொள்ள இயலாது என்று அவர்களை எச்சரிக்காவிட்டால் அவர்கள் தம் குற்ற பழியோடு சாவர். ஆனால் அவர்களது இரத்த பழியை நான் உன்மேலே சுமத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை தேடி வந்து உமது வல்லமை மிக்க பிரசன்னத்தினால் நிரப்பக்கூடிய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தூய இதயத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுத்து பரிசுத்த ஆவியின் கிருபையினால் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்களுடைய மூதாதையருடைய வாழ்க்கையில் செய்ததை போல இந்த நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. எங்களுக்குள் இருக்கக்கூடிய பயத்தின் ஆவியை நீர் எடுத்து மாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மையோடு இருக்க வேண்டும், உண்மையை மட்டும் பேச வேண்டும், ஒளியின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். என் ஆண்டவர் வழிநடத்தக்கூடிய ஒளியில் கடந்து செல்ல வேண்டும். இறை வார்த்தையினுடைய கட்டளைகளை கடைபிடித்தும் இறை வார்த்தைகளை மனதில் நிறுத்தி நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய எங்கள் நேசரே, உம்மை ஆராதிக்கின்றோம். உமது ஒரே பேரான மகனை எங்களுக்காக அனுப்பி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் எடுத்து மாற்றியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த நாட்களிலும் கூட நாங்கள் கஷ்டப்படக்கூடாது. என் ஆண்டவர் தரக்கூடிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் மன அமைதியோடு வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. உன்னத பலத்தை கொடுத்திருக்கின்றீரே, உதவி தரும் ஆவியை கொடுத்திருக்கின்றீரே. நாங்கள் சோர்ந்து போனாலும் எழுந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கொடுத்து பரிசுத்த ஆவியின் கனிகளினால் எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அன்பு கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. தகப்பனே, நீரே பெரியவர், நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே எங்களை ஆதரிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர். நீர் எங்களை ஆதரிக்காவிட்டால் வேறு யார் தகப்பனே எங்களை ஆதரிக்க முடியும்? நீர் எங்களை வழிநடத்தவில்லை என்றால் வேறு யார் தகப்பனே எங்களை வழிநடத்த முடியும்? இந்த நாளிலும் கூட வல்லமைமிக்க உமது வார்த்தை எங்களுக்கு கொடுத்து இருக்கின்றீர். உமது வார்த்தைகளை நாங்கள் கடைபிடிக்கும் பொழுதும் உண்மையிலே இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம். ஏனென்றால் வார்த்தையான தெய்வம் நீர் அல்லவா? உமது வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீரே. அதன்படி செயல்படாமல் இருக்கக்கூடிய வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டம், எங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டம், எங்களுடைய வாழ்க்கையிலே துக்கம், எங்களுடைய வாழ்க்கையிலே இணை புரியாத ஒரு சோகம் எங்களை சூழ்ந்து விடுகின்றது. இந்த நாளிலும் தகப்பனே, யாரெல்லாம் சாவின் பிடிவில் இருக்கிறார்களோ, நோய்வாய்ப்பட்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இனி நீ பிழைக்க மாட்டாய் என்று சொல்லி யாரெல்லாம் மருத்துவர்களால் கீழ்ப்பிடப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இருக்கவர்களை ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி. நீரே மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராக இருக்கின்றீர். எனவே இந்த நாளிலே அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய கெட்ட பழக்கங்களை மன்னித்து அவர்களை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பி ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக. என் ஆண்டவருடைய கரம் அவர்களோடு இருக்கும்படியாகவும் என் ஆண்டவருடைய பரிசுத்த வல்லமை அவர்களை நடத்த வேண்டுமாயும் என் ஆண்டவருடைய கிருபை அவர்களை தாங்கிவிட வேண்டுமாயும் இந்த அருமையான நேரத்திலே உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்கள் அருமை தகப்பன் அல்லவா? உம்மை விட்டு நாங்கள் எங்கே சென்றுவிட முடியும் தகப்பனே? உம்மை விட்டு நாங்கள் வழி விலகி சென்றுவிட முடியாது ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். எங்களுடைய வேதனையை அறிந்திருக்கின்றீர். பாவத்தில் விழுந்த நேரத்திலெல்லாம் எங்களை தூக்கிவிட்டு இருக்கின்றீர். சோர்ந்து போன நேரங்களிலெல்லாம் எங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து இருக்கின்றீர். கழுகுகளைப் போல சிறகடித்து பறக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்திருக்கின்றீர். நாங்கள் இந்த நாளிலே உமது வல்லமைமிக்க அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் சுதந்திரத்தோடு வாழக்கூடிய கிருபையும் பாக்கியத்தையும் கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே பெரியவர், நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே எங்களை வழிநடத்தக்கூடிய மெய்யான தெய்வமாக இருக்கின்றீர். நீர் எங்களை வழிநடத்தும் பொழுது உண்மையிலே நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருப்போம். ஆண்டவரே, உமது கிருபையினால் எங்களை நிரப்புவீராக. அதிகாலை என்று பாராதபடி உம்மை தேடி வந்து ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவருடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய சாபத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவருடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய வேதனையை ஒப்புக் கொடுக்கின்றேன். யாரெல்லாம் மனிதர்களால் பாதிக்கப்பட்டு இதோ இந்த நேரத்தில் உம்மை தேடி வந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே எனக்கு போதும் என்று சொல்லி என்னை நாடி வந்து இருக்கிறார்களோ, ஆண்டவரே உம்மை நாடி வந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களுடைய கூக்குரலை கேட்பீராக. அவருடைய பாவங்களை மன்னிப்பீராக. அவருடைய குற்ற பழிகளை எடுத்து மாற்றிடுவீராக. ஏனென்றால் நாங்கள் வாசிக்கின்றோம் எஸ்ஐயா 55வது அதிகாரம் 6வது இறை வார்த்தையிலே, ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் என்று. என் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார். என் ஆண்டவர் என்னை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார் என்று சொல்லி, ஆண்டவரே, இந்த நேரத்திலே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உமது அருகில் இருந்து ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரல் தூபத்தை போல் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக. அதிகாலை என்று பாராதபடி ஆண்டவரே உம்மை தேடி வந்து தன்னுடைய குடும்பத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு தம்பி தங்கைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆதரவற்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். கைவிடப்பட்ட பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். முதிர்ந்த வயதில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். சாத்தானுடைய பிடியில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி சோதனையோடு தவித்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக. பாவங்களில் இருந்து வெளியிலே வந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்மை நோக்கி ஜெபித்து நீர் கொடுக்கக்கூடிய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே, இந்த நேரத்தில் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உண்மையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் எனக்கு போதும், என் ஆண்டவருடைய வல்லமை மட்டும் எனக்கு போதும், என் ஆண்டவர் என்னை தாங்கிக் கொள்வார் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களே, அவர்கள் ஒவ்வொருவரையும் கருணை கண் பார்ப்பீராக. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். மருத்துவமனையிலே சோகத்தோடும் கஷ்டத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். நீ ஆபரேஷன் செய்யப்பட்டால் தான் பிழைப்பாய் என்று சொல்லி மருத்துவருடைய கூற்றை கேட்டு மனக்கலக்கத்தோடும் பயத்தோடும் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். நல்ல ஒரு தகப்பனாக, நல்ல ஒரு தாயாக, உற்ற நண்பனாக இந்த நாளிலே அவர்களோடு கடந்து சென்று அவர்களை தொட்டு குணமாக்குவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட யாரெல்லாம் மரித்து போய் இருக்கிறார்களோ, எந்தெந்த ஆத்துமாக்கள் எல்லாம் அமைதிக்காக காத்திருக்கின்றதோ, அனைத்து ஆத்துமாக்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, சோகங்களை எடுத்து மாற்றிடுவீராக. அந்த ஆத்துமாக்கள் நித்திய இளைப்பாறுதலை பெற்று என் ஆண்டோடைய சமூகத்திலே இளைப்பாறுதல் அடைய வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா தகப்பனே, இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை தேடி வந்ததற்காக உமக்கு நன்றி. தேடி வந்து எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும்.
எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கன்னி தாயே, உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறோம் தாயே. குறிப்பாக இந்த தவசு காலத்திலே நாங்கள் உண்ணான் ஒன்பிருந்து உமது மகனை தேடக்கூடிய மன பலத்தையும் உடல் பலத்தையும் பெற்று தருவீராக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து நிறை வாழ்வை நோக்கி வழி நடத்துவாராக. ஆமீன்.